கையில் பணம் தங்கவில்லையா, தங்க நகைகள் சேரவில்லையா, வியாழக்கிழமை அன்று செய்யக்கூடிய அற்புதமான குபேர வழிபாடு பற்றி சொல்கிறேன். இந்த குபேர வழிபாட்டில் குபேர முடிச்சு அப்படின்றத வச்சு நாம ஒரு பூஜை பண்ண போறோம். இது உங்கள் செல்வ செழிப்பை அதிகமாக்கும், பண வரவை அதிகமாக்கும். பரிகாரம் செய்யறது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த பரிகாரம் எந்த கிழமையில் செய்ய வேண்டும் என்றால் வியாழக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்றால் மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கர்ச்சிப்பு அளவு பச்சை நிற துணி 1, ஜாதிக்காய் 1, ஏலக்காய் 1, வலம்புரி காய் அப்படின்னு இருக்கு, நாட்டு மருந்து கடைகள்ல வலம்புரி காய் அப்படின்னு கிடைக்கும். இந்த வலம்புரி காய் 1, 5 ரூபாய் நாணயம் 1. இது மட்டுமே தேவையான பொருட்கள். நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாலை 5 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள பூஜை அறைக்கு செல்லுங்கள். ஒரு நெய் தீபம் ஏற்றி வையுங்கள். அங்கு குபேரன் படமோ அல்லது மகாலட்சுமி படமோ வைத்து அதற்கு முன்னாடி இந்த பச்சை நிற துணியை வைத்து அதில் நான் சொன்ன பொருள்களை ஒவ்வொன்றாக வைக்கவும். ஏலக்காய் 1, ஜாதிக்காய் 1, 5 ரூபாய் நாணயம் 1, வலம்புரிக்காய் 1. இந்த 4 பொருள்களையும் அதில் வைத்து வரும் முடிச்சாக போட்டு மூட்டை முடிச்சு கட்ட வேண்டும். இதற்கு மேல் சந்தனம், குங்குமம், மஞ்சள் போன்ற மங்களகரமான பொருள்களை வைத்து பூ வைத்து மனமாற குபேர பகவானையும் லட்சுமி பகவானையும் வேண்ட வேண்டும். உங்களுக்கு என்னென்னலாம் கோரிக்கை இருக்குதோ எல்லாத்தையும் வேண்டி இந்த முடிச்சு அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்கள் வீட்டினுடைய தென்மேற்கு மூலை நிறுதி மூலை அப்படின்னு சொல்றாங்க, இந்த இடத்துல ஒரு ஆணி அடிச்சு இந்த முடிச்சை மாற்றுங்க. அல்லது ஏற்கனவே குபேர மூலையில வீட்டுல பீரோ இருந்தாலும் அந்த பீரோவிலும் இந்த முடிச்சு வைக்கலாம். அப்படி வச்சுட்டு வரும்போது உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகமாகும், தங்க நகைகள் சேரும். குறைஞ்சது ஒரு 3 மாத காலம் இந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும். அதுக்கு பிறகு அப்புறப்படுத்தி விட்டு வேறு புதிதாக வைத்துக் கொள்ளலாம். இந்த பரிகாரம் அற்புதமான பரிகாரம், செய்து பாருங்கள். வாழ்க்கையில் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும்.